So based on the problem diagonalization, if a 3 cross 3 matrix I am taken here, 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3. First step to find characteristic equation, lambda cube s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. So s1 diagonal elements na கொடுத்திருக்க மேட்ரிக்ஸில் diagonal values மட்டும் upper triangle lower triangle 0 அதை விட்டுடுங்க. ஸோ diagonal values அப்போ 6 plus 3 plus 3 அப்போ s1 answer 12. Second s2 sum of the leading elements எப்படி பார்க்கணும்னா first row first column விட்டுறணும் plus second row second column விட்டுறணும் plus third row third column. இப்போ இதான் ப்ராப்ளம். first row first column விட்டுட்டு இந்த ரிமைனிங் இருக்க கோஎஃபிஷியன்ட்டை டிட்டர்மினண்ட்டாக எடுத்துக்கணும் plus second row second column ரிமைனிங் இருக்க வேல்யூஸை டிட்டர்மினண்ட் plus third row third column இது இப்போ ரிமைனிங் வேல்யூஸ். இப்போ cross multiply 3 into 3 9 minus of minus into minus plus 6 into 3 18 18 minus 4 plus 6 3s are 18 minus into minus plus again minus. இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் 9 minus 1 18 minus 4 plus 18 minus 4 8 plus 14 plus 14 s2 வேல்யூ 36 s3 determinant of a உங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தால் சொல்கிறேன் 6 into cross multiply 9 minus 1 plus இங்கே ஆல்ரெடி செகண்ட் டைம் மைனஸ் தான் போடணும் ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ 2 into minus 6 plus 2 plus 2 into 2 minus 6 cross multiply பண்ணி சப்ராக்ட் பண்ணால் we get s3 equal to 32. இப்போ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இப்போ s1 ஆன்சர் s2 ஆன்சர் s3 ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் என்ன பண்ணணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சரை. கோஎஃபிஷியன்ட் lambda cubeன்றது a, lambda squareன்றது b, 36 lambda இந்த lambdaன்றது c, 32ன்றது d. இப்போ இது கால்குலேட்டரில் மோடில் வந்து நீங்கள் அந்த ஈக்குவேஷன் இதில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் x1 equal to 8 x2 equal to 2 வெறும் 2 ஆன்சர்ஸ் தான் வரும். அப்போது 2 ஆன்சர்ஸ் தான் வருது கேல்சியில் அப்படின்னா நீங்கள் ஆரோஸ் பார்க்கணும். அப் ஆரோவா டவுன் ஆரோனா அது 1 டைம்ஸ் தான், அப் ஆரோனா 2 டைம்ஸ் ரிப்பீட்டட். அப்போது x2ம் 2 தான் x3யும் 2. அப்போ நமக்கு லாம்டா கியூப்னாலே எத்தனை ஆன்சர் வரணும் 3 ஆன்சர். அப்போ லாம்டா ஸ்கொயர்னா 2 ஆன்சர் வரணும். அதாவது 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா 2 ஆன்சர் இருக்கணும், 3 cross 3 மேட்ரிக்ஸ்னா ஆப்வியஸாக 3 ஆன்சர்ஸ் இருக்கணும். அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆர் 8 2 2. அப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் 8 வந்து கேஸ் 1ம் கேஸ் 2ல் 2ம் கேஸ் 3ல் 2ம் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டு ஃபைண்ட் ஐகன் வெக்டர். செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் கேஸ் 1 lambda equal to 8 a minus lambda I into x equal to 0. a given matrix, lambda I இந்த diagonal values மட்டும் 1 upper lower 0, capital X என்றது 3 cross 3 matrixனால x1 x2 x3 equal to 0 0 0. இப்போ என்ன பண்ணுங்க a minus lambda மற்ற லோயர் ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிள் சேமாக இருக்கும், டயக்னலில் மட்டும் லாம்டா எடுத்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ 6 minus lambda minus 2 2 minus 2 3 minus lambda minus 1 2 minus 1 3 minus lambda x1 x2 x3 0 0 0. ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் லாம்டா இருக்கோ அங்கே என்ன பண்ணணும் 8 போடுங்க. அப்போ 6 minus 8 minus 2 4 2 minus 2 3 minus 8 minus 1 2 minus 1 3 minus 8 x1 x2 x3 0 0 0. இப்போ என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். இந்த 3 ஈக்குவேஷனும் சேமாக இருந்துச்சுன்னா ஆல் த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேம்னா என்ன பண்ணணும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்து x1 equal to 0 x2 equal to 0 அப்படின்னு ஒவ்வொரு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் 3 ஈக்குவேஷன் டிஃபரெண்டாக இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் போடணும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் டிஃபரெண்ட், அதனால சால்வ் த ஈக்குவேஷன் 1 and 2. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா செகண்ட் வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் வேரியபிள் தான் முடிக்கணும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 2 -2 -5 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். x3 ஓட கோஎஃபிஷியன்ட் 2 -1, அகைன் x1 ஓட கோஎஃபிஷியன்ட் -2 -2, அடுத்தது -2 -5. ஸோ x2 ஸ்டார்டிங் அண்ட் க்ளோஸில் இருக்கணும். இன் பிட்வீன் x3யும் x1ம் ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் வந்து x1 ஓட ஆன்சர், செகண்ட் x2 ஓடது, அடுத்த லாஸ்ட் 2 வந்து x3 ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ x1 பை ஃபஸ்ட்டு சர்க்கிள் -2 -5 2 -1, அடுத்தது x2 by 2 -1 -2 2, x3 by -2 -2 -2 -5. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x1 by கிராஸ் மல்டிப்ளிகேஷன் -2 into -1 2 plus 10, x2 by -4 -3 -4 -2 x3 by 10 -4. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 12 -6 6. இதை டிவைட் பை 6 போட்டால் 2 -1 1. அப்போ ஃபஸ்ட்டு x1 வெக்டார்ஸ் வந்து 2 -1 1 கேஸ் 2 lambda equal to 2. இப்போ lambda equal to 2 கண்டுபிடிக்கிறதுக்கு a minus lambda into x equal to 0. இப்போ condition 6 minus lambda minus 2 2 minus 2 3 minus lambda minus 1 2 minus 1 3 minus lambda x1 x2 x3 0 0 0. இப்போ என்ன செய்யணும் கேஸில் lambda இல்லை 2 போட்டினா சப்ராக்ட் பண்ணி ரிமைனிங் டேர்ம்ஸ் இது. ஸோ 4 -2 2 -2 1 -1 2 -1 1 x1 x2 x3 0 0 0. இப்போ ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், third row first column. இதோட மல்டிப்ளை பண்ணால் 3 ஈக்குவேஷன். See all the 3 equations are same. 4x1 minus 2x2 plus 2x3. இங்கே 2 ஆல் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஃபஸ்ட்டும் தேர்டும் சேமாக இருக்கும். இது மைனஸை டிவைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மூணுமே சேமாக இருக்கும். ஆல் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேம், ஐகன் வேல்யூஸும் சேமாக இருந்தால் ஆல் த ஈக்குவேஷனும் சேமு,
ஐகன் வேல்யூஸும் சேமாக இருந்தால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அது என்ன மெத்தட்னா புட் x1 இல்லை x2 இல்லை x எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபைனல் ஆன்சர் எல்லாருக்குமே சேமாக தான் வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், x3 0ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 4x1 மைனஸ் 2x2 = 0. அப்போ 4x1 = 2x2. x1க்கு x2ஓட கோஎஃபிஷியன்ட் தான் ஆன்சர், x2க்கு x1ஓட கோஎஃபிஷியன்ட் தான் ஆன்சர். அப்போ பாருங்கள், x1 = 1, x2 = 2, x3 நான் சப்ஸ்டியூஷன் 3 = 0 எடுத்திருக்கேன். மேம் நான் வந்து x1 = 0 எடுக்க போகிறேன் மேம்னா தாராளமாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்போது the eigen vectors of lambda = x2 ஆன்சர் 1 2 0. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஆன்சர் செக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கேஸுக்குமே lambda = 2 இருக்கிறதுனால டு செக் தி ஆர்த்தோகனல் கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ x1 டிரான்ஸ்போஸ் x2, x1 டிரான்ஸ்போஸ்ன்றது ஐகன் வெக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆன்சர். அப்போ 2 - 1 1. அடுத்தது x2ஓட ஆன்சர் வந்து 1 2 0. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 1 2. அடுத்து -1 × 2 வந்து -1 × -2 -2 ப்ளஸ் 0. அப்போ 2 - 2ஓட ஆன்சர் 0. அப்போ x1 டிரான்ஸ்போஸ் x2 0 வந்துட்டாலே இது ஆர்த்தோகனல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, கேஸ் 3 ஸ்டார்ட் பண்ணும். lambda = 2. அகெயின் சேம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். அதனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு let x3 = LMN be a vector orthogonal to both x1 x2. ஏன்னா இது 0 ஆனதுனால தான் x1 x2. இப்போ x1 டிரான்ஸ்போஸ் x3, x3 நான் LMN எடுத்ததுனால 2 - 1 1ன்றது x1ஓட வெக்டாரை டிரான்ஸ்போஸ்னா ரோ வைஸ் காலம் வைஸாக கொடுத்ததை ரோ வைஸ் மாற்றிட்டு LMN. அப்போ 2L - M + N = 0. ஈக்குவேஷன் 1. x2 டிரான்ஸ்போஸ் x3 காலம் வைஸ் இருக்கிறத ரோவை மாற்றிட்டு 1 2 0 LMN. அப்போ L + 2M + N = 0. ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். 2L - M + N = 0. L + 2M + 0N. நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் நார்மலைஸ் மேட்ரிக்ஸ். x1 வந்து 2 - 1 1. மாடலஸ் ஆஃப் x1 வந்து √2 2² + -1² + 1² னா √6. x2 1 2 0. மாடலஸ் ஆஃப் x2 √1² 2² 2² 0² 1 + 4 √5. x3 -2 1 5. அப்போ மாடலஸ் ஆஃப் x3 வந்து √2² + 1 + 5². அப்போ √30. அப்போ x1 மாடலஸ் ஆஃப் x1 எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா 2/√6 - 1/√6 1/√6 1/5 2/5 0 -2/√30 1/√30 5/√30. அப்போ இது x1 இது x2 இது x3. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் N கொடுத்துருக்க காலம் வைஸ் இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அது அப்படியே இங்கே Nல எழுதுங்க. இப்போ ரோவை சேஞ்ச் இன்டு காலம் 2/√6 1/5 -2/√30 அப்படியே காலம் வைஸ் மாற்றிடுங்க. செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மாற்றிட்டா அது N டிரான்ஸ்போஸ். டயகனைசேஷன் ஃபைனல் ஸ்டெப் N டிரான்ஸ்போஸ் AN. ஃபஸ்ட்டு AN தான் மல்டிப்ளை பண்ணணும். AN மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரோட N டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து டயகனல் வேல்யூஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஃபஸ்ட்டு AN கிவன் மேட்ரிக்ஸோட N மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ 6 × 2/√6. அப்போ 6 × 2/√6 வந்து 12/√6 ப்ளஸ் -2 × -1 ப்ளஸ் 2/√6 ப்ளஸ் 2 × 1/√6. அதே மாதிரி 6 × 1 6 6/√5. அடுத்தது -4/√5. அடுத்தது 0. அடுத்தது -12/√30. அடுத்தது -2/√30 ப்ளஸ் 10/√30. இது ஃபஸ்ட்டு ரோ. செகண்ட் ரோ -2 × 2 -4/√6. அடுத்தது -3/√6 -1/√6. செகண்ட் ரோட செகண்ட் காலம் -2/√5 ப்ளஸ் 6/√5 -0 0 and anything 0. அடுத்தது 4/√30. அடுத்தது 3/√30 -5/√30. இது செகண்ட் ரோ. தேர்டு 4/√6 ப்ளஸ் 1/√6 ப்ளஸ் 3/√6 2/√5 -2/√5 ப்ளஸ் 0 -4/√30. அடுத்தது -1/√30 15/30. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். 16/√6 2/√5 4/√30 -8/√6 4/√5 2/√30 8/√6 0 10/√6. இது என்னது AN. ஏஎனுக்கு அப்புறம் டயகனைசேஷன் D வந்து N டிரான்ஸ்போஸ் AN. N டிரான்ஸ்போஸோட AN மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி வரும். எப்படி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் எல்லா காலமும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டயகனலில் மட்டும்தான் ஆன்சர் இருக்கணும். அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் 0 ஆகிடும். 0 ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேஸ் 1 நான் என்ன எடுத்தோன்னா அந்த ஆன்சர் இங்கே இருக்கும். கேஸ் 1 நான் 8 எடுத்தேன், அப்போ இங்கே 8 வந்துடும். கேஸ் 2ல் 2 எடுத்தேன் 2 வந்துடும். கேஸ் 3ல் 2 எடுத்தேன் 2. சப்போஸ் கேஸ் 2ல் ஃபஸ்ட்டு நான் கேஸ் 1 வந்து 2 எடுத்திருந்தா அப்போ 2 தான் ஃபஸ்ட் இருக்கும். கேஸ் 2ல் 8 எடுத்தால் 8 செகண்டில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த டயகனைசேஷன் ஆன்சர்.